ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்களில் 67வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா, துன்ப நேரத்தில் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு டைம் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், துன்ப நேரத்தில் சோர்ந்து போகக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போது போல் ஒரு குட்டி பாட்டு பாட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பாடலாம் வாங்க. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்ணுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்ணுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டு ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் எங்கே இருக்குன்னா, எபிரேயர் 12வது அதிகாரம் 11வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். வசனம் வாசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிற பிற்காலத்தில் அதில் பயகிடவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இன்னொரு டைம் வாசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிய பிற்காலத்தில் அதில் பயகிடவருக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் குட்டி வசனம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனோட அர்த்தம் என்னன்னா, ஒரு நம்ம அப்பா அம்மா எடுத்துக்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்பா அம்மா பார்த்தோன்னா, நம்ம தப்பு பண்ணும்போது, சின்ன வயசுல நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம அடிப்பாங்க. எதுக்குன்னா, தப்பு திரும்பி செய்யக்கூடாது. அவனை வந்து இப்போ எல்லா தகப்பன்மார்களும் தாய்மார்களும் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, கண்டித்து வளர்ப்பாங்க. கண்டித்து வளர்த்தா தான் அவங்க எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு தலைவராக, நல்ல ஒரு மனிதராக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிக்காமல் விட்ட தன் பிறமை கையாடாத தகப்பன் வந்து தன் மகனை பகைக்கிறான்னு சொல்லிட்டு நீதிமொழி வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஒரு கண்டிப்புடன் ஒரு பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்க்கும் போது தான் அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா, ஆரம்ப காலத்தில் கடவுள் வந்து நம்மளை சில சோதனைக்குள்ளாக, சில துன்ப நேரத்தில், துன்ப காலங்கள் அனுமதிக்கும் போது நமக்கு வேதனையாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா இது, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு கேள்வி நமக்குள்ள அநேக கேள்விகள் வரும். ஏன்னா மன ரீதியான ஒரு போராட்டம், உடல் ரீதியான ஒரு போராட்டம், பொருளாதார ரீதியான ஒரு போராட்டம், உணர்வுகள் ரீதியான ஒரு போராட்டம், சூழ்நிலைகள் ரீதியாக போராட்டம். உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் புரியும். நான் நிறைய வீடியோவில் போட்டு திரும்ப சொல்ல விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். அப்போது எல்லா விதத்திலும் போராட்ட பாடல்கள் உபத்திரம் வரும்போது, துன்ப நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிட்டு, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சோர்ந்து போயிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. சில பேர் சோர்ந்து போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சில பேர் சோர்ந்து போய் வாக்கியே வேணாம் அப்படின்னு ஒரு வெக்ஸ் ஆகிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தில் அர்த்தம் என்னன்னா, நம்ம கொஞ்ச காலம் தான் உபத்திரம் பாடல் துன்பங்கள், அதுக்கப்புறம் அது பின்னாடி பெரிய கடவுள் வந்து உண்மையான ஒரு ஆசீர்வாதம் வைத்திருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். நம்ம சுற்றியுள்ள மனிதர்கள் முன்பாக கடவுள் நம்ம தலையை உயர்த்துவார், நம்ம கனப்படுத்துவார். கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு நிறைய கதையெல்லாம் கேள்விப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஒரு பாத்திரம் மண்பாண்டம் மாற்று, நிறைய ஒரு கோல்டு, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நிறைய எக்ஸாம்பிள், அந்த தங்கம் மாற்றுங்க, அது ஆரம்பத்தில் எங்கேயோ ஒரு சேத்துல, எங்கேயோ ஒரு மண்ணில் அது பொடஞ்சு கிடைக்கும். அது தோண்டி அது வந்து அது உருக்கி அதை வந்து தனியாக அந்த களிமண்ணை பிரித்து அதனை உருக்கி அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு வடிவம், அழகான ஒரு மதிப்புள்ள ஒரு பொருளாக அது மாறுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏத்தாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரம்ப காலத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். அதில் பழகும்போது பழக அது சமாதானம், சந்தோஷம்,
ஒரு நிம்மதியான ஒரு ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகும் ப்ரோ, மாறும் ஃப்ரெண்ட்ஸ். நிம்மதியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த குட்டி வசந்தோட இந்த கருத்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு தாட்ஸை கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போது உலகத்தில் எல்லோரும் துன்பத்தான் வைக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷத்தை பார்க்கணும், பாடுகள் உபத்தில் துன்பத்தில் தான் நிறைய மக்கள் வாழுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லாருக்கும் கடவுள் துன்பத்தை அனுபவிக்கிற எல்லாரும் கடவுள் உயர்த்துவாரா? எல்லா துன்பம் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, துன்பத்தின் பாதையில் தான் போகிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கேட்டால் அது முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பிரதர் இப்படி சொல்கிறீங்க நீ கேள்வி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்படி வாழ்க்கை துன்பங்கள் பாடு உபத்திரம் எதுக்கு வருதுன்னா, நம்ம கடவுளுடைய கட்டளையின்படி நீதியாக ஒத்துமுறை நேர்மையாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழாத போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சில வாலிபர்லாம் சொல்லுவாங்க, நான் பிரதர் அண்ணன் அங்கிள் நான் கரெக்டாக தான் இருந்தேன், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் போனேன் என்னை இந்த படத்தை பாருன்னு சொல்லிட்டு என்னை கட்டாயம் பார்த்தேன்னா நான் எவ்வளோ அவாய்ட் பண்ணேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட படத்தை பார்த்து ஒரு ஆபாசமான படம் பார்த்துட்றாங்க. ஒரு சாராயம் குடிக்கிறாங்க, சாராயம் குடிக்கிறது அதே மாதிரி தான் நான் சோர்ந்து போவே இல்லை. நாங்கள் கஷ்டம் தான், துன்பம் தான், ஆனால் எனக்கு அமைதியாக தான் என் ஃப்ரெண்டை தான் என்னை சரக்கடி கூட்டின்னு போயிட்டேன்னு சொல்கிறாங்க. சில தம்பிமார்கள்லாம் பண்ணுறாங்க. இப்படி தான் சில நிறைய பழக்கம். நான் தப்பானவே இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்டு தான் என்னை வலுக்கட்டாயமாக என்ன தப்பான கூட்டின்னு போனான், அந்த திருட கூட்டின்னு போனான். அது மாதிரிலாம் நிறைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஏன் தாட்ஸ்னா, துன்பம் உபத்திரம் பாடுகள் எது கடவுள் அனுமதிக்கிறாருன்னா அந்த நேரத்தில் நம்ம நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நின்று ஜெயிக்கணும். அப்போது எல்லாரும் துன்பத்தை அனுபவிக்கிறோம், எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு வெற்றியில் வாழ்க்கை வாயிறாங்களா? துன்பத்தை பாடு உபத்திரத்தை அனுபவிக்கிற எல்லாரும் வெற்றியாளர்களா, சிறந்த மனிதர்களா, சிறந்த தலைவர்களா மாறினார்களானா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது எதனால எப்படி இருந்தால் வெற்றியாளர்களா நல்ல தலைவராக உருவாக முடியும்னா, துன்ப நேரத்தில் பாடுகள் உபத்திர நேரத்தில் பொறுமையோடு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையோடு இருக்கணும். அந்த டைமில் உணர்வு போராட்டம் இருக்கும். என்னடா இது, கடவுள் ஒருத்தர் இருக்காரா, என்ன வாழ்க்கை இது, எதுக்கு நான் கடவுள் எதுக்கு படைக்கணும், எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மனுக்குலமே இவ்வளோ உபத்திரம் துன்பம் துயரம் இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எதுக்கு கடவுள் படைக்கணும், கடவுள் எதுக்கு மனிதர்கள் எதுக்கு படைக்கணும், ஏன் படைக்கணும், அவர் வேலை இல்லையா? கவனிந்திருக்கலாம். மனிதர்களை படைத்து இப்படி ஒரு சித்திரவதை பண்ணுறாரு கடவுள். இப்படி போராட்ட உபத்திரத்தை கொடுத்து இளம் வயதில் சில பேர் மறித்து போறாங்க, சில பேர் கணவனால் கைவிடப்படுறாங்க, சில பேர் மனைவியால் கைவிடப்படுறாங்க, சில பேர் பிள்ளைகள் பெற்றோர் கைவிடுறாங்க. எவ்வளோ உபத்திரம், எவ்வளோ துன்பம். சில பேர் பணாசைப்பட்டு கொலை செய்கிறாங்க, சில பேர் பொருளாசைப்பட்டு திடீர்றாங்க. எவ்வளோ உபத்திரம். எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு கடவுள் படைக்கணும்? ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாதா? ஒரு நிம்மதியாக ஒரு சமாதானமாக சந்தோஷமாக வாழ்க்கை மனிதர்கள் வாழ கடவுள் படைச்சிடக்கூடாதா அப்படின்னு நிறைய கேள்விகள், பல ஆதங்கங்கள். ஒரு நாள் 2 நாள் ஃப்ரெண்ட்ஸ், பல வருடம் 20 வருடங்கள் மேலாக எனக்கும் பல கேள்வி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நித்திய ஜீவனுக்கு போகிறோம், நிறைய வீடியோவில் போட்டிருப்போம். அது கூட நித்திய ஜீவனோட அப்புறம் தள்ளி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உரமாக வைப்போம். இந்த பூமியில் நம்ம துன்பம் உபத்திரம் பாடல் நம்ம அது வழியாக கடந்து போகும்போது நம்ம உலக மனிதர் போல் நம்ம பாவத்தில் போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாவம் போய் செய்யக்கூடாது, தவறான வழியில் போகக்கூடாது. உபத்திரம் எதுனா உறுதியாக நிற்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் சில விஷயம் எழுந்துட்டேன், சில காரியங்கள் நான் விழுந்துட்டேன், சில காரியம் நான் ஏம்ப முடியல, சில காரியத்தை நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் சில தவறுகளாக செஞ்சுருக்கேன். அந்த டைமில் நம்ம அப்படியே வீழ்ந்து போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மனம் திரும்பி நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு நாள் அந்த போகிற ஒரு சில விஷயம், ஒரு சில காரியம் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக மனரீதியான போகிற சில பேர் மனரீதியான அந்த 15 ஒரே விஷயம் மீண்டும் தாக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது அது தாக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தாக்க ஐயோ என்னடா வாய்க்கு செத்த போயில தோணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த துன்பமான வாய்க்கு எதுக்கு கடவுள் அனுமதிக்கிறாருன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே உண்மையாக இருக்கும்போது, நம்ம பாவம் செய்யாமல் தவறு செய்யாமல் நம்ம நீதியாக நேர்மை உத்தமில் வாழும்போது நம்ம மனசு ஒரு பக்கம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோ போட்டு நிறைய ஒரு பக்கம் வரும். ஒரு சிறந்த தலைவராக, ஒரு சிறந்த பகுத்தறிவாளர்களாக, ஒரு சிறந்த மனிதராக, ஒரு நல்ல தேறின மனிதர்கள் நம்ம இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அநேகர் நம்ம வழிகாட்டியாக இருப்போம், அநேகுடைய கண்ணீரை துடைக்கிறா இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ துன்பத்தை அனுமதிக்கிற எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போது துன்பத்தை அனுமதிக்கும் போது மீண்டும் வாய்ப்புகள் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு 15 வயசுலாம் கடவுள் நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அது கொடுக்கப்பட்ட வாய்ப்பு மிஸ் பண்ணி மீண்டும் யோபுல ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யோபுல என்ன வசனம் இருக்குன்னா, அவர் மிஞ்ச போனால்
உபத்திரவ கயிறுனால அவர் கட்டி மிஞ்ச போனால் அவர் கர்மத்தையும் அவர் பாவத்தையும் சுட்டி காட்டுறாரு. அது மனம் திரும்பி வாழ்ம்போது செல்வ வாழ்வா நல்லா சந்தோஷமா வாழ்வாங்க. மனம் திரும்ப பட்சத்தில் மாண்டு போவார்னு சொல்லிட்டு யோப்புல ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சில காலங்கள் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. எனக்கு என் லைஃப்பில் பார்த்து 10-15 வருஷம் வரையும் ஒவ்வொரு கடல் வாய்ப்பு எப்பேற்பட்ட பாவியாக நம்ம விபச்சாரக்காரராக இருக்கலாம், குடிகாரராக இருக்கலாம், இல்லை எவ்வளோ பாவிகளாக இருக்கலாம். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் மனதில் ஆண்டவர் வந்து தருணத்தை கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ், ஏற்ற தருணத்தை கொடுக்குறாரு. அது வந்து நம்ம பயன்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். அது போராடி ஒரு நாள் வீழ்ந்தா கூட போராடி அது பாவத்தை வெறுக்க நம்ம ஆசைப்படணும் ஃப்ரெண்ட்ஸ். பாவத்தை வெறுக்க முடியலன்னா கூட அதை ஆசைப்படும் போது கடவுள் நிச்சயமாக நமக்கு அந்த மேற்கொள்கிற பெல்ல கட்டிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நிறைய பேர் சொல்கிற மாதிரி நான் ஏசு ஏற்றுக்கணும்பா, நான் ஏசு ஏற்றுனேன், நான் ஞாபகம் ஏற்றுட்டேன், என் பேர் கேப்ரியல், நான் பேர் வச்சிட்டேன், ஓகே இன்னைக்கு நான் நான் நேற்று வரைக்கும் குடிச்சிருந்தேன், நீ ஞாபகம் ஏற்றுட்டு நான் குடிக்கவே மாட்டேன், நான் நேற்று வரையும் தவறான படம் பார்த்தேன், நீ தவறான படம் பார்க்கவே மாட்டேன், நான் நேற்று வரை நான் என்ன பண்ண நான் திருடவே மாட்டேன், நேற்று நான் பொய் சொன்னேன், நான் பொய் சொல்லவே மாட்டேன், நிறைய டைலாக் எல்லாம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு நாள் சரியாகாது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் சரியாகாது. அது டெஸ்ட்னா எக்ஸாம் மாரி சூழ்நிலைக்கு கடவுள் அனுமதிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். திருடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஒருவேளை நம்ம தேவைகள் இல்லாமல் இருக்கலாம், தேவை சந்திப்பட இருக்கலாம். அந்த டைம் நம்ம உண்மையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாம்ச ஆசைகள் நம்ம போட்டு வாட்டலாம் புரிய நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மாம்சத்தின் எண்ணங்கள், அதாவது இச்சைகள், செக்ஷுவல் ஃபீல் வந்து நமக்கு போட்டு டார்ச்சர் ரொம்ப நம்மளை பாதிக்கலாம், நம்மளை துன்பப்படுத்த நம்மளை. அது வந்து அப்பேற்பட்ட அந்த எண்ணத்தை மேற்கொள்ளாமல் இருக்கு, நம்மளால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கலாம். அந்த டைமில் அந்த டாஸ்க், அந்த எக்ஸாம் ஒரு நாள் 2 நாள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா சொந்த ரட்சத்தை ஏற்றுக்கொண்டு சபை போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடக்கிற உண்மையான ஒரு டெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்ல மாதிரி ஏற்ற சொன்ன மாதிரி நான் எல்லாம் ஞாபகத்தை நான் சர்ச்சுக்கு போய் நான் பர்ஃபெக்ட் ஆகிடுவேன், ஒரே நல்லா பர்ஃபெக்ட் ஆனவர் வந்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக நான் சரியாயிடுனா அது சும்மா ஃப்ரெண்ட்ஸ், அது பொய்யான காரியம். நிறைய பேர் வந்து சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது வாய்ப்பே இல்லை. ஒரு நாள் சரியாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாவத்தை போராடி கிட்டத்தட்ட சில பேர் 5 வருடத்தில் விட்டுருவாங்க, சில பேர் 10 வருடத்தில் விடுவாங்க. அவன் போராட்டம், அதாவது விளைக்கிற செலுத்தாமல் எதையும் நம்ம பேர் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வி ஹாவ் டு ஸ்பெண்ட் சாக்ரிஃபைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் நம்ம ஜெயிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போராட்டம் தான், போராடி ஆனால் நிச்சயமாக நம்ம நேர்மையாக அதை அந்த பாவத்தை வெளியே வரணும், அந்த நான் நீதியாக வாழணும்னு சொல்லிட்டு அந்த துன்ப நேரத்தில் தான் நம்ம வந்து அதை நிரூபிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாதாரணமாக இருக்கும்போது நம்ம ஒழுக்கமாக வாழ்ந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணம் போது ஒரு கரெக்டாக வாழ்ந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் துன்ப நேரத்தில், அந்த உபத்திரவ நேரத்தில், அந்த பாடுகள் நேரத்தில், அந்த பிரச்சனை நேரத்தில் நம்ம எப்படி வாழுறோம், நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி சிந்திக்கிறோம், நம்ம உணர்வுகள் இருக்குது, நம்ம என்ன தவறு செய்கிறோம், என்ன கோபப்படுறோம், யாரை அடிக்கிறோம், என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு அந்த துன்ப நேரத்தில், அந்த சூழ்நிலை, அது கடவுள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடவுள் அந்த சூழ்நிலையில் அனுமதிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக நம்ம கெட்டு போகல, நம்ம அழிஞ்சு போகல. நரகம் நித்திய நரகம் சொல்லிட்டு நீங்கள் பயமாத்திரி ஃப்ரெண்ட்ஸ். நித்திய நரகத்தில் போயிட்டோம்னா இங்கே என்ன நம்ம சரியாக வாயிலாம் போயிட்டு கோடி வருஷம் நம்ம வந்து நரகத்தில் வெந்துன்னு வேதனை ஆயுதங்களை துன்பப்படணும். அப்படிப்பட்ட கடவுளின் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மறைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். யாரும் நம்ம பரலோகத்துக்கு போயிட்டு வரல, கடவுள் மறுமையில் போனதுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்னுடைய கருத்துனா, நான் இந்த பூமியிலே ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான நல்ல ஒரு மனிதர்களாக நம்ம வாழணும்னு சொல்லிட்டு கடவுள் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளுடைய விருப்பம் என்னன்னா, நான் ஏசப்பான கிறிஸ்டினு, நான் ஏசப்பா கிறிஸ்டினு, நான் மட்டும் பரலோகத்துக்கு அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பூமியில ஒரு நல்ல ஒரு தலைவர்கள், நல்ல மனிதர்களாக உருவாக்கத்தான் கடவுள் வந்து விரும்புகிறார் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, இது எனக்கு சொந்தம் இல்லை, இந்த பூமி எனக்கு வாழ்க்கை இல்லை, நான் இந்த பூமியில் இல்லை, எனக்கு பரலோகம் தான் போகலாம். அப்போ நீங்கள் பிறந்ததே வேஸ்ட்டு, ஞாபகம் எடுத்தது வேஸ்ட்டு, நீங்கள் சர்ச்சைக்கு போது வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பரலோகத்துக்கு போகிறோம், எல்லாரும் போகிறோம், நல்ல ஓகே சந்தோஷம். ஆனால் இந்த பூமியிலே நம்ம ஒரு நல்ல சிறந்த தலைவராக அநேகர் உருவாக்குறவர்களா நல்ல ஒரு வழிகாட்டு சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவர்கள் அநேகர் இல்லை, அதாவது எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார்?
ஆண்டவரே முகத்தின் ஒளியை எங்களுமே பிரகாசிக்க பண்ணும். அது இன்னும் இன்னும் அருமையாக இருக்கும். எங்களுக்கு நன்மை காண்பவர் யார் என்று கேட்கிறவர்கள் அநேகர், ஒருத்தர் ரெண்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அநேகர். அப்போ நம்ம ஒரு நல்ல சிறந்த தலைவர்களாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பரலோகம் நாருங்க இதை கிறிஸ்தவர்களுக்கு இது வேலை, இது விட்ட வேற வார்த்தை வர. கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு பரலோகம் நாருங்க தூக்கி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமியிலே ஒரு சிறந்த மனிதர்களா, ஒரு சிறந்த பகுத்தறிவாளர்களா, பண்பாளர்களா, சிறந்த மக்கள் அந்த பூமியை நம்ம சந்தோஷமா சமாதானமா நிம்மதியா அநேக மக்களை நம்ம உருவாக்கும்படி நல்ல உபதேசங்கள், நல்ல சட்டத்திட்டம், நல்ல வாழ்வியல் தத்துவங்கள், நல்ல போதனைகள் நம்ம கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் கடவுள் துன்பத்தை அனுமதிக்கிறார் வண்டியும், மற்றபடி நம்ம அழிச்சு போடலை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஆனால் சில விஷயம் உண்மைதான். பல முறை வாய்ப்பு 10, 15, 20 வருடங்கள் ஆண்டு வாய்ப்பு தின்ற பட்சத்தில் அவர் எடுத்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அது அவர் கடவுளுடைய நீட்டிப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் ஆண்டவர் அதை உயரியே எடுத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதுவுமே கடவுள் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பல வாய்ப்புகள் கொடுத்தோம், நம்ம பயன்படுத்தாம, நம்ம திருந்தாம, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு வருஷம் 2 வருஷம் வீழ்ந்தா கூட என்ன சொன்ன மாதிரி 5 வருஷத்துல சரி சில விஷயத்து ஒரு நல்ல மெச்சூரிட்டி ஆகிடுவாங்க. 10 வருஷத்துல சிலர், 5 வருஷத்துல சிலர், 20 வருஷத்துல நல்ல ஒரு மெச்சூரிட்டி, நல்ல ஒரு சுத்தம் இதயமுள்ளவர்களாக மாறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது மாறாத பட்சத்தில் தான் கடவுள் அந்த ஜீவனை எடுக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவர்களால் அந்த பிரயோஜனம் ஒரு மாமரத்தையோ ஒரு தென்னை மரத்தையும் வைக்கிறோம், 5 வருஷம் 10 வருஷம் ஆகி அது கனி தரலாம், வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு அது வெட்டி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காற்றுள்ள போது தூட்டிக்கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காலங்கள் இருக்கும்போதே ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும், ஒவ்வொரு முஸ்லீம் சகோதரர்களுக்கும், ஒவ்வொரு இந்து சகோதரர்களுக்கும், ஒவ்வொரு புத்திஸ்ட், ஜெயின்ஸ், ஒவ்வொரு பிரிவு, ஒவ்வொரு மக்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பூமியில் நல்ல தலைவர்களான ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதுன்ட்டு கோடிக்கணக்கு லட்சக்கணக்கில் கொள்ளடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேர்மையாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். நேர்மையாக வாழும்போது கண்டிப்பாக நம்ம இந்த ஆரம்ப காலத்தில் ஒரு 10, 20 வருடங்கள் கழிச்சு பிரகாரம் நமக்கு நல்ல மெச்சூரிட்டி கிடைக்கும், நல்ல பகுத்தறிவு கிடைக்கும். ஒரு மனுஷன் பேசும்போது அவனுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும் நமக்கு அந்த அறிவு கடவுள் நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் துன்ப நேரத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் துன்ப நேரத்தில் கடவுளை கைவிட்டார், என் மனைவி கைவிட்டாங்க, பிள்ளை கைவிட்டாங்க, என் வேலை போச்சு, என்னுடைய நிம்மதி போச்சு, என்னோட வியாதி வந்துச்சு, என் சுகம் போச்சு, எல்லாம் போச்சு, நான் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியோடு நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு விஷயம், அந்த துன்ப நேரத்தில் அந்த உணர்வுகள் ரீதியாக அந்த எமோஷன், அந்த ஃபீல், அந்த சூழ்நிலை நமக்கு வரும்போது நம்ம நின்று ஒத்துமரம் வாங்கி போகிறோம். நம்ம பாவம் செஞ்சு ஆரம்ப காலத்தை ஓகே, அப்போ பாவம் செஞ்சு திருப்பி பாவத்திலே வீழ்ந்துனே இருந்தா, எப்பயுமே வீழ்ந்துனே இருந்தா அது தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அது கடவுள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுக்கான தண்டனை கடவுள் கொடுக்குறாரு, இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம ஏன் தாட்சினா ஒவ்வொருத்தரும் துன்ப நேரத்தில் சோர்ந்து போகாம நம்ம ஒருத்தவர்களா, உண்மையுள்ளவர்களா, நேர்மையாளர்களா, நம்ம சிறந்த தலைவர்களா நம்ம வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வாழும்போது ஆழ்ந்த வாழ விரும்பணும். அது முடியல கூட நம்ம தொடர்ந்து போராடி நம்ம ஒரு நாள் கடவுள் நிச்சயமாக வெற்றி கொடுப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்படினால நம்ம முயற்சி ஃபஸ்ட்டு 50% நம்ம தான் முயற்சிணும் ஃப்ரெண்ட். ஒரு பாவத்தையோ ஒரு நீதியின் நம்ம எது செஞ்சாலும் ஒரு பாவத்தை வெறுத்திருந்தா கூட ஃபஸ்ட்டு 50% நம்ம தான் முயற்சி போராடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் 50% கடவுள் உதவி செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம ஒன்றுமே எஃபெக்ட் எடுக்காமல், நம்ம ஒன்றுமே பண்ணாமல் கடவுள் வந்துடுவார். நான் ஒரு பொம்மை, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு பொம்மை, கடவுள் இப்படி ஆடுவேன் அது சும்மாக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடவுள் ஒவ்வொரு வாய்ப்பு கொடுக்குறது, நம்ம தான் போராட்டத்தை பார்த்துட்டு ஒன்று அந்த ஒரு சாதாரண ஒரு வேலைக்கே போகும்போது நம்ம தொடர்ந்து போராடி தொடர்ந்து கேட்க அவங்களுக்கு ஒரு மனசு இறங்கி வேலை தர மாரி ஃப்ரெண்ட்ஸ். கடவுளும் போராடும் போது நிச்சயமா அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து கடவுள் நம்மளை நல்லா வாய் வைப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம வழி நடத்துவார். சமூகத்திலையும், சமுதாயத்திலையும், குடும்பத்திலையும் சாட்சி வைப்பார். நம்ம நல்ல ஒரு சிறந்த மனிதர் தலைவர் நம்ம மாறும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சோர்ந்து போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். துன்ப நேரத்தில் சோர்ந்து போகாதீங்க, வருத்தப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. கடவுள் நம்ம கூட ஏசப்பா நம்ம கூட இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவுசெய்து என்னுடைய வேண்டுகோள் என்ன, எந்த ஒரு துன்ப நேரத்தில் நீதியாக வாழுங்க. ஆரம்பம் வாழணும்னா கூட நம்ம நீதியில் நிலைச்சிருக்கணும். அப்போது எப்பேற்படுத்தணும், எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும், எத்தனையோ துன்பம், யோபு போல யாரும் பாடுபட்டு உதப்பட்டது கிடையாது. அவர் எவ்வளோ துன்பம் துயரம் வந்தாலும் அவர் உத்தமத்தை உறுதியாக இருந்த போல உத்தமத்தை உறுதியாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய வாக்கிய சிறப்பான ஒரு வாக்கியம் மாறும், ஒரு சந்தோஷமான வாக்கியம் மாறும், ஒரு சமாதானமான வாக்கியம் மாறும், ஒரு வெற்றியுள்ள ஒரு நிறைய சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு வாழ்க்கை வாழும், இந்த பூமியில் சந்தோஷமாக வாழும், நித்தியத்திலையும் இங்கே இதில் வாழும்போது நித்தியத்தில் நம்ம வாழும் என்ற நம்பிக்கையோடு
நம்ம நம்பிக்கை இருக்குது, நம்ம வாழ்வோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் நமக்கு பிரயோஜனமாக நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் ஏ நைஸ் டே, காட் பிளஸ் யூ.